ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியான மட்டன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு இதை போட்டு நல்லா பெதறி வச்சுக்கணும். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பெதறி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு தேவையான பொருட்கள்: இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தேவையான அளவு, தக்காளி தேவையான அளவு, வெங்காயம் தேவையான அளவு. நிறைய இருக்குன்னு நினைக்க வேணாம், அதர் டிஷ்ஷுக்கும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் தான் 4 விசில் விட்டு எடுக்க போகிறோம். குக்கர் வச்சாச்சு, நல்லா சூடு ஏறிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறோம். ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போதுமானது. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம், அந்த 4 விசில் விடுறப்பி வெங்காயம் தக்காளி சேர்த்து விசில் விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எசன்ஸ் அதில் இறங்கி நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. அதுக்காக இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே நல்லா ஃப்ளேவர்லாம் நல்லா ஃபுல்லாக இந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கணும். வதக்கிட்டு இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 1/2 மணி நேரம் ஊற வச்சு மட்டன், அந்த பீசஸ்லாம் எடுத்து உள்ளே சேர்க்கணும். அந்த மீதி இருக்க எசன்ஸி அதில் ஊற்றிடணும். மீதி அந்த பவுலில் வந்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அலசி அதையும் அதில் கொஞ்சம் ஊற்றிடணும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கிளற விட்டு அதுக்கப்புறம் தான் விசில் வந்து மூடி வைக்கணும். ஜீரக மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு, மைல்டு அந்த காரமாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி ஊற்றி விசில் விட்டோம் அப்படின்னா அந்த மசாலாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த மட்டனில். இப்போ அதில் அலசி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அவ்வளோதான், விசில் போட்டு மூடி வச்சாச்சு. 4 விசில். இங்கே பாருங்கள், மட்டன் பாருங்கள், இதுவே கிரேவியான மாதிரி தான் இருக்குது, நல்லா வெந்திருக்கு. அடுத்து அவ்வளோதான், கடாயை வச்சாச்சு, எண்ணெய் தேவையான அளவு ஊற்றியாச்சு. இப்போ லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம், வறுக்க போகிறோம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் குக்கர்லேயே வச்சுட்டோம் நம்ம விசில் விடுறப்பயே. அதனால் இப்போ எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி மட்டும் தான் சேர்க்க போகிறோம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்தணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதங்கினா நல்லா வதங்கிடும். நல்லா உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்க வேணும். அடுத்து தக்காளியும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஏன்னா நம்ம அதிலே 1 ஸ்பூன் போட்டோம், அதில் 1/2 ஸ்பூன் போதுமானது. வதங்கினோட்டி நம்ம 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அது இதில் போட்டு வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா மட்டும்தான் நான் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள்லாம் அதிலே பிரட்டி வச்சுருக்கோம், அதனால் மறுபடியும் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள்லாம் போட வேண்டியதில்லை. உப்பும் தேவையானது முன்னாடியே போட்டிருக்கேன். வீட்டில் இருக்க கரம் மசாலா மட்டும்தான் 1 ஸ்பூன். ரொம்ப மசாலாலாம் ரொம்ப சேர்க்க வேணாம், இதுவே மைல்டாக நல்லாயிருக்கும் காரமாக நல்லா சாப்பிட்றதுக்கு. நல்லா கொஞ்சம் கிளறிட்டு, ஏன்னா ஆல்ரெடி 4 விசில் விட்டுருக்கோம். நல்லா தண்ணி அந்த தண்ணி எக்ஸ்ட்ராலாம் ஊற்ற வேண்டாம், அந்த குக்கரில் இருக்க தண்ணி அதை மட்டும் தானே ஊற்றிருக்கோம், அதுவே போதுமானது. இங்கே பாருங்கள், நல்லா வந்துட்டு அந்த தண்ணியில் சுண்ட சுண்ட அதிலே பாதி வேக்காடு வெந்துடும். அவ்வளோதான், வெந்துருச்சு. புதினா தூவி விட்டு மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.